வடமாநிலங்களில் கோல்ரிஃப் என்ற இருமல் மருந்து குடித்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் கோல்ரிஃப் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்தே உயிர்கொல்லியாக மாறியது எப்படி என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களில் அடுத்தடுத்து குழந்தைகள் சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தனர். இதில் திடீர் சிறுநீரக செயலிழப்பே உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்பட்டது. அதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் சிகார் மற்றும் பரத்பூர் பகுதிகளிலும் அடுத்தடுத்து குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அங்கும் இதே நிலை தொடர்ந்தது. இதனால் தீவிர சோதனையில் ஈடுபட்ட அம்மாநில சுகாதாரத்துறை பல்வேறு நிறுவனங்களில் இருமல் மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்தியது. ஆய்வு முடிவில் காஞ்சிபுரத்தில் செயல்படும் ஸ்ரீ சென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிஃப் என்ற இருமல் மருந்தில் அதிக நச்சுத்தன்மை கொண்ட டை எத்திலீன் கிளைகால் என்ற ரசாயனம் 48.6% என்ற அளவில் இருந்தது தெரிய வந்தது. பெயிண்ட், மை போன்ற பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் இருமல் மருந்தில் அதிக அளவில் கலக்கப்பட்டதாகவும் உயிரிழந்த குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் டை எத்திலீன் கிளைகால் வேதிப்பொருள் இருந்ததும் தெரிய வந்தது. இதனிடையே கோல்ரிஃப் மருந்தில் டை எத்திலீன் கிளைகால் இருந்ததை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகமும் உறுதி செய்தது. மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் பேட்ச் 13இல் தயாரிக்கப்பட்ட கோல்ரிஃப் உட்பட 5 மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அந்நிறுவனத்தின் உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக காஞ்சிபுரம் முதுநிலை மருத்துவ ஆய்வாளர் தலைமையிலான குழு விசாரணை நடத்தி வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கோல்ரிஃப் இருமல் மருந்து விநியோகத்திற்கு அரசு தடை விதித்தது. இதனிடையே தடை செய்யப்பட்ட கோல்ரிஃப் இருமல் மருந்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம். எப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணதுல எந்தெந்த கலவை, என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம், அதுக்கப்புறம் எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது, இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இப்ப வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்திருக்காங்கன்னா அது எதனா காலாவதியானதா, இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கோல்ரிஃப் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட இருமல் மருந்துகள் ஆப்பிரிக்காவில் பல குழந்தைகளின் உயிரை குடித்த புகார் எழுந்தும் இவற்றுக்கு கடிவாளம் போடப்படாதது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.